ஒரு ஊரில் ஒரு பேராசை அரசன் இருந்தானா. அவன் இந்த உலகமே தன்னோட காலுக்கு கீழே இருக்கணும், அந்த அளவுக்கு தான் ஒரு பெரிய செல்வந்தரான அரசனா ஆகணும்னு ஆசைப்பட்டு கடுமையா தவம் புரிஞ்சானா. இந்த தவத்தால கடவுள் இறங்கி வந்து என்னப்பா வரம் வேணும்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, நான் எதெல்லாம் தொடுறனோ அதெல்லாம் தங்கமா மாறிடணும்னு கேட்டுக்கிட்டானா. உடனே கடவுளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிப்பா ஓம் இருப்போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்போ இந்த வரத்தை சோதனை பண்ணி பார்க்கறதுக்காக தோட்டத்தில் இருக்கிற ஒரு ரோஜா பூவை தொட்டானா தங்கமாக மாறிடுச்சான். அரசனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையா. அப்புறம் அவனோட அரண்மனைக்குள்ளே போய் எல்லா பொருளையும் தொட்டு பார்த்தானா எல்லாமே தங்கமாக மாறிச்சான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்போ உணவு மேஜை மேலே இருக்கிற ஒரு டம்ளரை தொட்டானா அந்த டம்ளர் தங்கமாக மாறி அதில் இருக்க தண்ணியும் தங்கமாக மாறிச்சான். மறுபடி சாப்பாடை தொட்டானா அதுவும் தங்கமாக மாறிடுச்சான். இப்போ அரசனுக்கு என்னடா இது, நம்மளால எதுவும் சாப்பிடவும் முடியலை குடிக்கவும் முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக உட்காந்துக்கிட்டு இருந்தானா. அந்த சமயத்தில் சரி மனைவி கிட்ட போய் நடந்ததை சொல்லலான்னு மனைவியோட அறைக்கு போனானா. மனைவி தூங்கிக்கிட்டு இருந்தாலாம். மனைவியை தொட்டானா மனைவியும் தங்கமாக மாறி ஸ்டாச்சு ஆயிட்டாலாம். ஆத்தாடின்னு ரொம்ப வேகமாக கடவுள்கிட்ட மறுபடியும் ஓடி போய் எனக்கு இந்த வரமே வேண்டாம், தயவு செஞ்சு இந்த சக்தியை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, என்னால் முடியலை அப்படின்னு அழுதானா. அப்போ கடவுள் சொன்னாங்களாம், பாத்தியா மன்னா, உன்னோட பேராசையோட விளைவு எவ்வளோ விபரீதமாக இருக்குன்னு இப்போவாது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை திரும்ப வாங்கிக்கிட்டாங்களாம். இப்போ மன்னன் மறுபடியும் அரண்மனைக்கு போனானா. அங்கே மனைவி வழக்கம் போல மாறிட்டாலாம். இப்போ தான் அரசன் தான் செஞ்ச தவறை நினச்சி மனம் திருந்தி மனைவி கூட சந்தோஷமா இருக்கிறத வச்சு வாழலான்னு முடிவு பண்ணானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, தேவைக்கு மேல் தேடினால் கிடைத்ததும் நிலைக்காது.